ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இடியப்பம் செய்கிறது எப்படின்னு சொல்ல போகிறேன். இடியப்பமா 2 பேருக்கு செய்கிறதுக்கு 2 உலக்கு மாவு எடுத்துக்கணும். 2 உலக்கு மாவு எடுத்து வெந்நீரை 2 உலக்கு சுட வைக்கணும். நல்லா கை பொறுக்கிற அளவு நல்லா அழுத்தமாக சுட வைக்கணும். சுட வச்சு இறக்கி கரண்டியால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதில் கரண்டி காம்பால் நல்லா கிண்டோன்னு நாங்கள் துடுப்புன்னு சொல்லுவோம். அது வச்சு கிண்டுவோம். அது வச்சு கிண்டி இடியப்பச்சில் புளிகிற அளவு பதமாக பிசைஞ்சு வச்சுக்கணும். பிசைஞ்சு வச்சதை இடியப்ப அச்சில் வச்சு இட்லி சட்டி ஆவியில் வச்சு அவிச்சு எடுத்து வச்சுக்கணும். அதை எடுத்து வச்சதுக்கப்புறம் அதை உதுத்து வச்சு அதில் சீனி ஓட்டும் பிசையலாம். தேங்காய் பூ திருவி போட்டு சீனி ஓட்டு கொஞ்சம் நெய் போட்டு பிசைஞ்சு இனிப்பு இடியப்பம். உப்பு இடியப்பம் செய்கிறது எப்படின்னா, கொஞ்சம் மோரில் உப்பு போட்டுக்கணும். மோரில் உப்பு போட்டு அதை கரைச்சிக்கணும். இந்த இடியப்பனை உதுத்து அதில் தொளிச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு ஒரு வரமிளகா கருவேப்பிலை போட்டு இந்த உதுத்ததையும் கொட்டிக்கிண்டுனா இது தாளிச்ச இடியப்பன்னு சொல்லுவோம். உப்பு இடியப்பனும் நல்லாயிருக்கும், இனிப்பு இடியப்பனும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எது பிடிக்குமோ செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.